ஈஸ்வர சைதன்யாம்சமான அந்த ஜீவன் அது நித்தியமாகும். ஜீவனை சிருஷ்டி பண்ணுறது இல்லை பிரம்மதேவன். ஜீவன் ஆல்ரெடி சிருஷ்டியாகி அங்கே இருக்குது, பகவான் பண்ணியிருக்கார் சிருஷ்டி. அந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கறதாக்கும் பிரம்மதேவன் பண்ணக்கூடியதான சிருஷ்டி. மனசு சரியாக ஆகணும்னு அப்படின்னா விசுத்தி எப்படி நமக்கு பிராபிக்க முடியும் அப்படின்னு கேட்குறத त्वदीय சரணம் ஸ்மரணம் தேனே வாணிம் ந ஜக்ருஹே. பிரம்மதேவன் சொன்னது கேட்கலை அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சொன்ன கேட்காத குழந்தைகளாம் இவா. மனசால் இப்படி அடக்க அடக்க என்னாச்சு, இன்னும் குமுறது அந்த கோபம். குமுறி கடைசியில் என்னாச்சு, இந்த ப்ரூமத்தியம் 2 புருகம் இருக்கே, இதனோடு இந்த பாகம் பொட்டு வச்சுக்கிற அந்த பாகத்துலேருந்து டபார்னு வெட்டிச்சு அங்கேருந்து ஒரு தீ ஜுவாலை, திவ்ய பிரகாசம், ஒரு திவ்ய புருஷன் அவதரிக்கிறார். ஆவிர்பவிச்சதுமே பிரம்மதேவன் கிட்டக்க பேசுறாராம். என்ன பேசுறார்? பட்டுத்திரி பேசுறார். இந்த இடத்துல சிவபகவான் பேசுற மாதிரி பேசுறார். ஹா விரிஞ்ச மே நாமானி பதானி ச குரு இதி சஹ ஆதௌ ருரோத கில தேன சஹ ருத்ரநாமா. தமோகுணம் மூர்த்தி அளவு. அதனால அவர் பண்ற சிருஷ்டியும் எல்லாம் தமோகுணம் மயமா இருக்கு. அவர் பயங்கரமான பூதகணங்கள், பிரேதங்கள், பிசாஜுக்கள், குஷ்மாண்டாதி பைரவாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணி 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 அப்படியே ஆயிரக்கணக்குக்கு சிருஷ்டி பண்ணுறார். வந்துட்டு ஓடி போறார் சிவபகவான் கிட்ட. ஓடி போய் மாமா பிரஜா ஸ்ரீஜா பொறும் நிறுத்தியோட அப்படின்னு சொல்றார். நாராயண सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कं वादिदिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते। योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाधते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्। गुरुवायुपुराधीश प्रसीद करुणाकरा पुरुषोत्तमा वैकुण्ठा त्वयि सर्वं समर्पितं
நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமக ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணியம் 10ஆம் தசகம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதா இருக்கும். பூர்வ தசகத்தில் பிரம்மதேவன் பகவானை ஸ்துதிக்கிறார். பகவானோட நாபி கமலத்திலேருந்து ஆவிர்பவிச்சதுக்கப்புறம் பகவானை தபஸ் பண்ணி தன்னோட சமாதி நிலையில் பகவானை சாட்சாத்கரித்து பிரம்மதேவன் பகவானை ஸ்துதிக்கிறார். பகவான் பிரம்மதேவனுக்கு சிருஷ்டி வித்யையை அனுகிரகம் பண்ணுறார், ஞானம் வழங்குறார். இப்போ பிரம்மதேவன் பகவானை சரணாகதி பண்ணிட்டு சிருஷ்டி காரியத்தில் புரோகமிக்கிறார். சிருஷ்டி ஆரம்பிச்சு விட்டார் பிரம்மதேவன். அப்போ அவர் என்ன சிருஷ்டி பண்ணுறார், எப்படி சிருஷ்டி புரோகமிக்கிறது, அது அடுத்த தசகம் 10ஆம் தசகத்தில் சொல்லறார். இது வசந்த திலகம் சொல்கிற விருத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ முதல் ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். வைகுண்டவர்த்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேஹான் ஸ்தாஸ்னூனி பூருஹமயானி ததா திரஷ்சா ஜாதிர்மனுஷ்ய நிவஹானபி தேவபேதான் வைகுண்ட ஹே வைகுண்ட பவத் பிரசாதாத். ஹே வைகுண்டமூர்த்தே, குருவாயூரப்பா, உங்களோட அனுகிரகத்தால் வர்த்தித பலஹா அம்போஜயோனிஹி, பகவானோட அனுகிரகத்தால் வீரியம் கிடைச்ச அந்த பத்மத்தில் உத்பவிச்ச பிரம்மதேவன் என்ன பண்ணினார்? அத பூருஹமயானி ஸ்தாஸ்னூனி ததா திரச்சாம் ஜாதிஹி, என்ன பண்ணினார்? சிருஷ்டி ஆரம்பிச்சு விட்டார். என்னென்ன விதமாக சிருஷ்டி பண்ணுறார்? முதல்ல பூமியில் உண்டாகக்கூடியதான ஸ்தாவரங்களான செடி கொடிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். மரங்கள், செடி கொடிகள், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஜங்கமங்களான ஓடி நடக்கக்கூடியதான மிருகங்கள், பட்சிகள் முதலானவையும் பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். திரியக் ஜாதிகளான மிருகங்களையும் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மனுஷ்ய நிவஹான் தேவபேதானபி ஜீவதேஹான சிருஜத் கில, மனுஷ்ய வர்க்கங்களும் தேவபேதங்களும் அடங்கக்கூடின ஜீவ சரீரங்களை சிருஷ்டி பண்ணினார். பிரம்மதேவனோட முக்கியமான வேலைன்றது என்னது? சிருஷ்டி பண்ணுறது. அப்போ சிருஷ்டின்றது என்னது அப்படின்னு கேட்குறத, ஈஸ்வர சைதன்யாம்சமான அந்த ஜீவன் அது நித்தியமாக்கும். நித்தியமாக இருக்கக்கூடியதான வஸ்து, ஒரு பொருளாக்கும் ஜீவன் அர்த்தம். ஜீவனை சிருஷ்டி பண்ணுறது இல்லை பிரம்மதேவன். ஜீவன் ஆல்ரெடி சிருஷ்டியாகி அங்கே இருக்குது, பகவான் பண்ணியிருக்கார் சிருஷ்டி. அந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கறதாக்கும் பிரம்மதேவன் பண்ணக்கூடியதான சிருஷ்டி. அப்போ அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு ஒரு தேகத்தை கல்பிச்சு கொடுக்குறார், பாஞ்ச பௌதிகமான தேகம். அந்த தேகம் உண்டாக்குறது தான் சிருஷ்டி அப்படின்னு தெரியறது. அப்போ அந்த தேகம்ன்றது நிறைய விதத்தில் இருக்குது. 84 லட்சம் யோனிகள் இருக்குது. அப்போ 84 லட்சம் ஸ்பீஷீஸ் கூடியதான அந்த சரீரங்களை பிரம்மதேவன் உண்டாக்குறார். ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறார். ஸ்தாவரம் தான் ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறது, ஜங்கமம் தான் ஓடி நடக்கக்கூடியது. அப்போ அந்த விதத்தில் எல்லாமே பட்டு விடுமே. எல்லா ஜீவராசிகளுமே இந்த கேட்டகரி ரெண்டெண்ணத்தில் என்ன சொல்லுவாய், உள்கொண்டு விடுமே.
அப்போ அந்த மாதிரி ஸ்தாவரங்களான செடி கொடிகளும் ஜங்கமங்களான பக்ஷி மிருகாதிகளையும் பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணார். இனி அதுலேயும் அந்த ஜங்கமங்கள்லேயும் கொஞ்சம் உயர்ந்ததான சிருஷ்டியான மனுஷன் பண்ணுறார். அதுக்கப்புறம் தேவர்களையும் சிருஷ்டி பண்ணுறார், தேவ சரீரங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். എന്നിട്ട് என்ன ஆகிறது? மித்யாக்ரஹாஸ்மி மதிராக விகோப பீதிர் அஜ்ஞான விருத்திமிதி பஞ்சவிதாம் சசிருஷ்ட்வா உத்தாமதாமச பதார்த்த விதானதூனஸ்தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தி சஹ மித்யாக்ரஹாஸ்மி மதிராக விகோபபீதிஹீதி பஞ்சவிதாம் அஜ்ஞான விருத்திம் சிருஷ்டுவா. சரீரமெல்லாம் சிருஷ்டி பண்ணார். இனி தத்துவங்களை சிருஷ்டி பண்ணுறார். இப்போது சரீரம் பிரவர்த்திக்கணும்னா அதுக்கு ஒரு சித்தவருத்திகள் அந்த மாதிரி எல்லாம் உண்டாகணும் இல்லையா, மனசு முதலான தத்துவங்கள். அப்போ அதுக்கு வேண்டதான அந்த காரியங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். இவர் இதை தான் சிருஷ்டி பண்ணணும்னு பண்ணலை, அது தானே அவருக்கு எல்லாம் சிருஷ்டி ஆகிறது. தானே மனசில் ஒன்று தோணுறது, அந்த சங்கல்பங்கள் அப்படியே உண்டாக கை அப்படியே மூவ் ஆகிறது, ஒன்று சிருஷ்டி ஆகிட்டே இருக்குது பிரம்மதேவனுக்கு. அப்போது அவர் முதல்ல சிருஷ்டி பண்ண தத்துவங்கள் என்னது அப்படின்னு பார்க்குறத அகம்புத்தி மித்யாக்ரஹாஸ்மி மதி அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் யதார்த்தமானதாகும், நான் இந்த பிரபஞ்சத்தால் பண்ணப்பட்டதான இந்த ஜடமான சரீரமாக்கும் சொல்கிற அந்த போதம் அகம்பாவம் மித்யாஹங்காரம் அதை முதல்ல சிருஷ்டி பண்ணுறார். அதுக்கப்புறம் ராகம், அதிகமான ஏதோ ஒன்றுகிட்ட ஆசக்தி, அந்த ராகம் அதை உண்டாக்குறார். விகோபம், நல்ல கோபம் வருது, யாராவது திட்டினா கோபம் வருது, அந்த கோபம். பீதி பயம், இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். இதெல்லாம் என்னது அப்படின்னா 5 விதமான அஜ்ஞான காரியங்களாக்கும். இதெல்லாமே தப்பாக நினச்சிக்கிறது, தெட்டி தரிக்கிறது, அகம்புத்தி, அதுக்கப்புறம் ராகம் கோபம் பயம், இதெல்லாம் அவசியம் இல்லாததாக்கும், அஜ்ஞான விருத்திகளாக்கும். இதெல்லாம் இருக்க நம்ம பகவானை மறந்திருப்போம், நம்ம ஆறுங்கிறத மறந்திருப்போம். அதனால அஜ்ஞான விருத்திகள் இதை முதல்ல சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மதேவன். அப்போ பார்க்குறாரு, ஐயோ இது என்ன எடுத்து நான் இப்படி சிருஷ்டி பண்ணி விட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிறார் மனசில். உத்தாம தாமச பதார்த்த விதானதூன விசுத்தியை த்வதீய சரண ஸ்மரணம் தேனே. அத்தியதிகம் தமோகுண பிரதானமான இந்த தத்துவங்களை சிருஷ்டி பண்ணிவிட்டேனே அப்படின்னு நினைக்கிறார் பிரம்மதேவன். மனசில் பశ్చాத்தாபம் ஜனிக்கிறது. ஐயோ சிருஷ்டியில் இதெல்லாம் அவசியமில்லாத இதை பண்ணிவிட்டோமோ நினைக்கிறார், பశ్చాத்தாபம் பண்ணுறார். தப்பான ஏதோ ஒரு காரியம் பண்ணும்போது நமக்கெல்லாம் மனசு குத்தும் இல்லையா, அது மாதிரி குத்துறது பிரம்மதேவனுக்கு மனசு. என்ன பண்ணார், அதுக்கு என்ன இப்போ பశ్చాத்தாபம் பண்ணி இந்த மனசு சரியாக ஆகணும்னு அப்படின்னா விசுத்தி எப்படி நமக்கு பிராபிக்க முடியும் அப்படின்னு கேட்குறத த்வதீய சரணம் ஸ்மரணம் தேனே. பகவானோடு அந்த சரணார விந்தங்களை ஸ்மரித்தார். பகவானை ஸ்மரித்தாலே நம்மளோட மனசில் இருக்கிற சகல விதமான கல்மஷங்களும் தீர்ந்து போயிடும். பశ్చాத்தாபம் இருக்குமே, தப்பு பண்ணிவிட்டோமே சொல்கிற அந்த குத்தல் இருக்குன்னா, அந்த குத்தல் மாறணும்னுன்னா, இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னுன்னா பகவானை நினைக்கணும். சாந்தி எங்கே கிடைக்கிறது? பகவானோட பாதத்தில் போய் தன்னோட சிரஸ் அப்படி வச்சா தான் சாந்தி கிடைக்கிறது. அது பிரம்மதேவன் காட்டித்தரார். அப்போ பகவத் பஜனம் ஒன்று மாத்திரம்தான் உபசாந்தி நமக்கு உண்டாக்குறது அப்படின்னு சொல்கிறார். பண்ணின தப்புக்கெல்லாம் ஒன்று சொல்லுவா, பశ్చాத்தபிச்சு அந்த தாபத்தில் இது ஒரு தாபம் அல்லவா, பశ్చాத்தாபம். அந்த தாபத்தால் வெந்துருக்கிற மனசை சாந்தப்படுத்தணும்னா பகவானோட சரணார விந்தத்துக்கு தான் முடியும் அப்படின்னு காமிச்சு தரார். தாவர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம் ते सृष्टि कर्मणि तु तेन नियुज्यमाना त्वत्पाद भक्तिरसिका जगृहुर्नवाणीं तावत् ससर्ज मनसा சனக்கம் சனந்தம். இப்போ பகவானை நினச்சி விட்டார் இல்லையா, பகவானை மனசில் அப்படியே தாரணை பண்ணி பகவானோட சரணார விந்தத்தையே நினச்சி என்னாச்சு, மனசு சுத்தமாச்சு. பிரம்மதேவனோட சுத்தமான மனசால் மீண்டும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். அப்போ என்னாச்சு,
சுத்தமான மனசோட பகவானை நினச்சுட்டே சிருஷ்டி பண்ணதுமே அழகான சிருஷ்டி உண்டாச்சு. என்னது? மனசால சனகன், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் சொல்கிற இந்த 4 சனகாதிகளை சனத்குமாரால பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணுறார். எப்பேற்பட்ட பாகவதா! பார்க்குறதுக்கு 5 வயசு மாதிரி இருப்பா. 5 வயசுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பா 4 பேர். பிரம்மதேவனோட முதல் சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவா. பிரம்மதேவனோட முதல் மானச புத்திராளாகம் இவா 4 பேருமே அவ்வளோ வைராக்கியசாலிகள், அவ்வளோ ஞானிகள், அவ்வளோ பக்தியுடையவா. பகவானில் அவ்வளோ அச்சஞ்சலமான பக்தியுடைய இவா இப்படி ஆவிர் பவிக்கிறா பிரம்மதேவன் முன்னாடி. இப்போ பிரம்மதேவன் பார்க்குற அழகான குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன கோமணம் கட்டிண்டு யஜ்ஞோபவீதம் தரிச்சுண்டு சிக்க வச்சுண்டு அழகாக நாமம் விட்டுண்டு ஜொலிக்கிறது முகமெல்லாம். அப்படி ஒரு தேஜஸோட 4 குழந்தைகள் முன்னாடி இருந்ததுமே பிரம்மதேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. வாத்சல்யம் தோணித்து, என்னோட குழந்தைகள் அப்படின்னு ஒரு பாவம் ஜனிச்சுது. அப்போ என்ன பண்ணுறார்? இவா ஆறு, ஆனால் இவா ஆறு அப்படின்னு கேட்குறத த்வத்பாத பக்தி ரசிகாகா, பகவானோட பாதத்திலேயே மனசு ஒட்டி இருக்கக்கூடியவா, பகவானோட பாத பக்தி ரசிகர்களாகும் இந்த சனகாதிகள். இப்போ பிரம்மதேவன் குழந்தைகள் அப்படின்னு பார்க்குறார். இவா பகவான் கிட்டக்கு எப்படி போகலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறா. பகவான் எப்படி பக்தி பண்ணலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கா. இப்போ பிரம்மதேவன் பார்க்குறார், சரி சிருஷ்டி காரியத்துக்கு எனக்கு குழந்தைகள் இப்போ பிறந்தாச்சே, இப்போ இவா கிட்டக்கையும் பிரித்து கொடுக்கலாம், இவாளும் ஒரு சைடில் உட்காந்து சிருஷ்டி பண்ணட்டும், நானும் ஒரு சைடில் உட்காந்து சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறார். வந்துட்டு இந்த சனகாதிகள் கிட்டக்க சொல்கிறார், சிருஷ்டி பண்ணுங்கோ. தே தூ தேன சிருஷ்டி கர்மாணி நியுஜ்யமானாபி வாணீம் ந ஜக்ருஹு. பகவத் பக்தி ரசம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஞானிகள் கிட்டக்க, பாகவதாள் கிட்டக்க பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு ஆதேசிக்கிறார். சனகாதிகளே எனக்கு உதவி பண்ணுங்கோ, சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதுமே, அவளை பிரேரணை பண்ணதுமே என்னாச்சு? வாணிம் ந ஜக்ருஹே, பிரம்மதேவன் சொன்னது கேட்கலை அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சொன்ன கேட்காத குழந்தைகளாம் இவா. பிரம்மதேவன் சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடுங்கோ அப்படி சொன்னதுமே, முடியாது, நாங்களெல்லாம் பாகவதாள், அதனால் இந்த வழியில் போக மாட்டோம், எங்களுக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் சரிக்கக்கூடியவாளாக்கும், நாங்கள் பகவானை அடையறதுக்கு பிரயத்னம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டில் போயிட்டா. இப்போ பிரம்மதேவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்தப்போ என்னாச்சு? அடுத்த ஸ்லோகம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனி மிருடோ பவதேகதேஷः நாமானி மே குரு பதானி ச ஹா விரிஞ்சத்யாதோ ருரோத கில தேன ச ருத்ரநாமா தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய. அப்போ என்னாச்சு? இப்படி தான் உண்டாக்கின தன்னுடைய சிருஷ்டிகளான இந்த குழந்தைகள் தான் சொன்னது கேட்கலை அப்படின்னு தெரிஞ்சதுமே பிரம்மதேவனுக்கு மகா கோபம் ஜனிச்சுது. கோபத்தை அடக்க சிரமிச்சார் பிரம்மதேவன். கோபம் காமிக்கக்கூடாதே, பகவான் சிருஷ்டி காரியத்தில் ஈடுபட சொல்லியிருக்காரே, இப்போ நம்ம கோபிச்சுட்டு இருந்தால் அது என்ன அனர்த்தமாயிடும். இவாளெல்லாம் பாகவதாள மாதிரி தோணுறது. நம்ம உண்டாக்கின சிருஷ்டியாகவே இருந்தாலும் பகவானோட அந்த மார்க்கத்தில் போகணும்னு சொல்லி இவா இஷ்டப்படுறா. இந்த தன்னுடைய சிருஷ்டியாக இருந்தாலும் ஞானிகள் அல்லவோ இவா, பக்தாள் அல்லவோ இவா, அப்போ இவா மேலே கோபிக்கக்கூடாது அப்படின்னு அந்த குரோதத்தை நன்னா அடக்கிறார். மனசால் இப்படி அடக்க என்னாச்சு? இன்னும் குமுறுறது அந்த கோபம். குமுறி கடைசியில் என்னாச்சு? இந்த ப்ரூமத்தியம் 2 புருகம் இருக்கே, இதனோடு இந்த பாகம் பொட்டு வச்சுக்கிற அந்த பாகத்துலேருந்து டபார்னு வெட்டிச்சு அங்கேருந்து ஒரு தீ ஜுவாலை, அக்னி ஜுவாலை வெளியில் வருது. ப்ரூமத்யத பவதேகதேஷः மிருடः அஜனி. அந்த தீ ஜுவாலையிலேருந்து ஒரு திவ்ய பிரகாசம், ஒரு திவ்ய புருஷன் அவதரிக்கிறார், அங்கே தோன்றுறார். அது ஆறது அப்படின்னு கேட்கறத பவதேகதேஷா. ஹே குருவாயூரப்பா, உம்மோட அம்சாவதாரம் தானே, உங்களோட பாகம் தானே அவர். ஆறு சாக்ஷாத் சிவசங்கரன், பகவான் சிவன் ஆவிர்பவிக்கிறார் பிரம்மதேவனோடு அந்த நெற்றி பாகத்திலேருந்து. அக்னி ஜுவாலையோடு இப்படி வரார், அக்னி மூர்த்தி. എന്നിട്ട് என்னாச்சு? அவர் ஆவிர்பவிச்சதுமே என்ன பண்ணினார்? அழுதுண்டே ஆவிர்பவிக்கிறார், ரொம்ப பெருசா ரோதனம் பண்ணுறார்.
ஓன்னு அழுதுண்டே முன்னாடி பிரத்யட்சமாகிறார். அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? நீலலோகிதா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. நீல நிறத்தில் இருக்கார். அவரோட திருமேனி அவ்வளோ நீளமாக இருக்குது. அழகான ஜடை மகுட்டமும் புலித்தோலும் கட்டிண்டு ருத்ர பகவான் ஆவிர்பவிக்கிறார். ஆவிர்பவிச்சதுமே பிரம்மதேவன் கிட்டக்க பேசுகிறாராம். என்ன பேசுகிறார்? பட்டுத்திரி பேசுகிறார். இந்த இடத்துல சிவபகவான் பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஹா விரிஞ்ச மே நாமானி பதானி ச குரு இதி சஹ ஆதௌ ருரோத கில தேன சஹ ருத்ரநாமா. ஹா விரிஞ்சா, ஹே பிரம்மதேவா, மே நாமானி, எனக்கு நாமங்கள் கொடுங்கோ, பதானிச்ச, நான் இருக்கிறதுக்கு இடமும் கொடுங்கோ. இப்படி சொன்னார் ருத்ர பகவான். இப்படி சொன்னதுமே என்னாச்சு? இப்படி சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சு விட்டார். அவர் அழறது நிறுத்ததே இல்லை. சின்ன குழந்தை அழற மாதிரி அழுதுண்டே இருக்கார். அவரோட ரோதனம் சகிக்க முடியாத ரோதனம், காதை பேர்க்கிற மாதிரி இருக்கு அந்த ரோதனம். இப்படி சொல்லறார். சொன்னதுமே என்னாச்சு? நாமானி பதானி அப்படின்னு பகுத்துவமாக சொல்கிறார். பகுத்துவம்னா அங்கே ஒரு ருத்ரனா இருந்தாலும் அந்த க்ஷணத்தில் என்ன ஆகிட்டார்னா 11 அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு விட்டார், விஸ்தரிச்சுட்டு விட்டார் ருத்ர பகவான். இப்போ 11 பேர் இருக்கிற மாதிரி அங்கே தெரியறது. 11 பாகமான அந்த ஏகாதசி ருத்ராளுக்கு நாமங்களும் பதங்களும் பிரம்மதேவன் வழங்குறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஏகாதசாக்வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாஷ்ச தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் பிரணும்ன பிராஹ பிரஜா விரஜனாய ச சாதரம் தம் ஏகாதசாஹ்வயதயா ச விபின்ன ரூபம் அத சஹ பவத் பிரணுன்னஹ ருத்ரம் ஏகாதசாஹ்வயதயா விபின்ன ரூபம் ச விதாய. அனந்தரம் பிரம்மதேவன் என்ன பண்றார்? இப்படி பார்க்கிறார். 11 ரூபத்தோடு இருக்காரே இவர். ருத்ரனாகும் தெரிஞ்சு கொடுத்து, ருத்ர பகவானை தெரியுமே, காலங்காலமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு தோன்றறதுக்கு ஒரு வியாஜம் பிரம்மதேவனோட நெற்றியினது. அவர் அங்கேருந்து தான் வந்தார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்றும் என்றும் இருக்கக்கூடியவர். அதனாலே சதாசிவன் அப்படின்னு அவருக்கு நாமம். இந்த சதாசிவனோட அவதாரம் ருத்ர பகவான், சிவபகவான். அந்த சிவபகவான் இப்படி ஆவிர்பவிச்சதுமே குருவாயூரப்பனோட பிரேரணையால் பிரம்மதேவன் என்ன பண்ணுறார்? அந்த ருத்ரனுக்கு 11 நாமங்களும் 11 சுந்தரிகள், 11 தேவியோடு அம்சமான தோன்றின அந்த தேவிகளையும் ருத்ர பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். 11 ஸ்தானங்களும் கொடுக்குறார் அவ இருக்கிறதுக்கு. அதுதான் சொல்றார். தயிதாக வனிதாக ச தத்வா தாவந்தி பதானி ச அதத்தஹ. அதத்த பிரியதமகளான ருத்ர மகிஷிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஸ்தானங்களும் கல்பிக்கிறார். சாதரம் தம் பிரஜா விரச்சனாய பிராஹச்ச. அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் உங்களுக்கு நாமமும் தந்தாச்சு, கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு, இருக்கிற இடமும் தந்தாச்சு, இனி என்னோட சிருஷ்டிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நீங்களும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் ஏகாதசி ருத்ரர்கள் ஆறு அப்படின்னு சொல்கிறத ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். மன்யுர் மனுர் மஹினசோ மகான் சிவ ரிதத்வஜஹ உக்ரரேதா பவக்காலோ வாமதேவோ த்ருதவ்ரதஹ. மன்யு மனு மஹினசன், மகான் சிவன், ரிதத்வஜன், உக்ரரேதா, பவன், காலன், வாமதேவன், த்ருதவ்ரதன் இப்படின்னு நாமம் 11 நாமங்கள். இந்த 11 ருத்ரர்களுக்கு 11 தேவிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அது ஆரெல்லாம்? தீர் விருத்திருஷனா உமாச்ச நியுத்சர்பிரிளாம்பிகா இராவதி சுதா தீக்ஷா. தி விருத்தி, உஷனா, உமா, நியுத்சு, சர்பி, இளா, அம்பிகா, இராவதி, சுதா, தீக்ஷா அப்படின்னு நாமம் தேவிகளோடு. இப்படி சிவபகவானும் பார்வதி தேவியும் 11 ரூபங்களில் காட்சி கொடுக்குறார். இவாளுக்கு இருக்கிறதுக்கும் ஸ்தானம் கொடுக்குறார்.
ஹிருதிந்திரியாண்யசுர்வ்யோமவாயுர் அக்னிர் ஜலம் மஹி சூரியச்சந்திர தபஸ்சைவ. ஹிருதயம், இந்திரியங்கள், அசுனா பிராணன், வியோமன்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, சூரியன், சந்திரன், இதெல்லாம் இடங்கள். இந்த இடங்களில் ருத்ரர்கள் ஓரொருத்தரும் இருக்கலாம் அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறார் பிரம்மதேவன். அங்கெல்லாம் இருந்துட்டு நீங்கள்லாம் தபஸ் பண்ணி எனக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போது ருத்ர பகவான் வந்து சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ என்னாச்சு? சிருஷ்டி பண்ணும்போது என்னாச்சு? ருத்ராபிசிருஷ்டபயதாக்ருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரயபீதசேதா மாமா பிரஜாஸ்ருஜ தபஸ்சர மங்களாயேத்யாச்சஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா. ருத்ராபிசிருஷ்ட பயதாக்ருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரயபீதசேதாக. சிவபகவான் கிட்டக்க சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். சிருஷ்டி ஆரம்பிச்சு விட்டார் சிவபகவான். என்ன சிருஷ்டி பண்ணுறார்? இவர் வந்து தமோமூர்த்தி அல்லவோ, தமோகுணமூர்த்தி அல்லவோ. அதனால் அவர் பண்ணுற சிருஷ்டியும் எல்லாம் தமோகுணம் மயமாக இருக்குது. அவர் பயங்கரமான பூதகணங்கள், பிரேதங்கள், பிசாஜுக்கள், குஷ்மாண்டாதி பைரவாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணி 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 அப்படியே ஆயிரக்கணக்குக்கு சிருஷ்டி பண்ணுறார். பார்க்குறார் பிரம்மதேவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பூமுகம் மொத்தமாகவே பூதகணங்கள் நிறைஞ்சு கிடக்கிறது. இது என்ன பண்ணி விட்டார் இவர் அப்படின்னு நினச்சிக்கிறார் பிரம்மதேவன். வந்துட்டு ஓடி போகிறார் சிவபகவான் கிட்ட. ஓடி போய் மாமா பிரஜா ஸ்ருஜா, போரும் நிறுத்தியோட அப்படின்னு சொல்கிறார். மாமா போரும் பிரஜாஸ்ருஜனை நிறுத்தியோடு ருத்ரா, இப்படிலாம் சிருஷ்டி பண்ணிட்டுனா ஆகுமா? நல்ல அழகான சாத்விகமான சிருஷ்டி பண்ணுவாய்ன்னு நினச்சுட்டு விட்டேனே, ஆனால் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காய் ருத்ரா? நீ ஒரு காரியம் பண்ணி இதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் போய் தபஸ்சர மங்களாயே தியாஜஷ்டதம், போரும் நீ வந்து உலகத்தோட க்ஷேமத்துக்காக கொண்டு கைலாசத்தில் போய் தபஸ் பண்ணு அப்படின்னு ஆதேசிக்கிறார் பிரம்மதேவன். பவதீரிதாத்மா, குருவாயிருப்பா நீர்தானே பிரம்மதேவனோட மனசில் அப்படி பிரேரணை பண்ணி ருத்ர பகவானை தபஸ் பண்ணும்படியா செய்தேள் அப்படின்னு குருவாயிருப்பன் கிட்டக்க பட்டதிரி சொல்கிறார். ரொம்ப ரசமாக சொல்கிறார், இந்த இடத்துல தமாஷா சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? தஸ்யாத சர்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிர் தத்ராங்கிரா க்ரதுமுனி புலஸ்த்ய அங்காதஜாயத ப்ருகுஷ்ச வசிஷ்டதக்ஷௌ ஸ்ரீநாரதಶ್ಚ பகவன் பவதங்க்ரிதாசஹ அத தத்ர சர்கரசிகஸ்ய தஸ்ய அங்காத். உடனே பிரம்மதேவன் நினச்சிக்கிறார், சரி என்னாலும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு நமக்கு கீழே கொஞ்சம் பேரை வச்சுக்கணும். அதனால சிருஷ்டியில் ரசிகத்தன்மை உள்ளவா, சிருஷ்டி இஷ்டப்பட்டு பண்ணக்கூடியனவா, நல்ல சிருஷ்டி பண்ணக்கூடியனவாளை நமக்கு சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு பிரம்மதேவன் தன்னோட அங்கங்கள்லேருந்தே, தன்னோட சரீரத்திலேருந்தே ஒரு அங்கங்கள்லேருந்து ஒரு பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். முதல்ல ஆறுவரா மரீச்சி பிரஜாபதி, அதுக்கப்புறம் அத்ரி, அங்கிரஸ், கிரது, புலஹர், புலஸ்தியன், பிருகு முதலானவாள்லாம் உண்டாகிறா. வசிஷ்டர், தக்ஷன் முதலானவா உண்டாகிறா. கடைசியில் ஹே பகவன் பவதங்க்ரிதாசஹ ஸ்ரீ நாரதஹ அஜாயத. குருவாயூரப்பா, உம்மோடு ரொம்ப பிரியப்பட்ட பக்தனான பாகவதோத்தமனான அந்த நாரத மகர்ஷியும் அவா கூட்டத்தில் ஆவிர்பவிச்சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பிரஜாபதிகள் எங்கேருந்து வந்தா, எந்தெந்த அங்கங்கள்லேருந்து வந்தாங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரீச்சி மகர்ஷி வந்து மனசுலேருந்து உண்டானார், அத்ரி வந்து கண்ணுலேருந்து உண்டானார், அங்கிரசு முகத்திலேருந்து உண்டானார், கிரது வந்து கைகள்லேருந்து உண்டானார், பிருகு அவரோட சரீர சர்மத்திலேருந்து தோல்லேருந்து உண்டானார், வசிஷ்டன் பிராணவாயுலேருந்து உண்டானார், தக்ஷன் கட்டவரல்லேருந்து உண்டானார், நாரதர் மடியிலேருந்து உண்டானார் அப்படின்னு புராண பிரசித்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரஜாபதிகள் அந்தந்த அங்கங்கள்லேருந்து உண்டானா.
எல்லாமே மானச சிருஷ்டி. ஒரு ஸ்திரீ புருஷன் சேர்ந்து உண்டாகிறதல்ல, எல்லாம் அவரோட தபசக்தியால் பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணுறார். धर्मादिकानभिसृजन्नथ कर्दमं च वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत् त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैरुद्बोधितश्च विरराम तमो विमुञ्जन् धर्मादिकानभिसृजन्नथ कर्दमं च. மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மதேவன். தர்மதேவன் முதலானவாளை சிருஷ்டி பண்ணுறார், கர்தம பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணுறார். அதுக்கப்புறம் வாணி தேவி சரஸ்வதி தேவியை சிருஷ்டி பண்ணுறார். சரஸ்வதி தேவியை சிருஷ்டி பண்ணதுமே பிரம்மதேவன் பார்க்குறார், ரொம்ப அழகாக இருக்காளே இந்த தேவி அப்படின்னு அவரோட மனசில் சாஞ்சல்யம் உண்டாகி தன்னோட சிருஷ்டி புத்திரி துல்லியாக்கும். தான் சிருஷ்டி பண்ணுற எல்லாமே குழந்தைகளுக்கு துல்லியமாக்கும், தன்னோட குழந்தைகளுக்கு துல்லியமாக்கும். இப்போ தன்னோட புத்திரி ஸ்தானத்தில் இருக்கிற இந்த தேவியை கண்டு காம மோகித்தனா பிரம்மதேவன் சரஸ்வதி தேவி பின்னாடி ஓடுறார். அது பார்த்ததுமே பாக்கி உள்ளவாளுக்கு எல்லாம் இஷ்டம் இல்லாக்கி வந்துடுது, பீபத்ச பாவம் ஜனிச்சுது. இது என்னது, ஒரு தகப்பன் புத்திரியை பரிகிரகிக்கிறதா, ரொம்ப தப்பல்லவோ இது. அதனால என்னாச்சு, பகவானோடைய பிரேரணையால் சனக தக்ஷமுகைः தனூஜைः உத்போதிதः பிரம்மதேவன் கிட்டக்க ஓடி போகிறா. ஆறு பிரம்மதேவனோடைய புத்திரர்களான சனகாதிகள் முதலானவா, தக்ஷன் முதலானவா. இவா ஓடி போய் பிரம்மதேவன் கிட்டக்க போதிக்கிறா, இப்படி பண்ணாதீங்கோ, இது தப்பாக்கும், இது அதர்மமாக்கும் அப்படின்னு தடுக்கிறா. அப்போ பிரம்மதேவனுக்கு பிரஜை வந்து விடுறது, ஓ நம்ம என்ன பெரிய ஒரு தப்பு பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிறார். உடனே இந்த குழந்தைகளுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு ஒரு லஜ்ஜை அவரோட மனசில் ஜனிக்கிறது. உடனே அவர் அந்த சரீரத்தை உபேட்சிச்சு விடுறார் பிரம்மதேவன். அதுக்கப்புறம் புதிய சரீரம் பரிகிரகிக்கிறார். அதெல்லாம் அவளுக்கு பண்ண முடியும். நம்ம வந்து மரணம் அடையிறது தான் நமக்கு சரீரம் விலகிறது. ஆனால் பிரம்மதேவன் தன்னோட தபசக்தியாலேயே அது பண்ணிக்கிறார். அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். தமஹ விமுஞ்சன் விரராம ச, அஜ்ஞானத்தை விடிஞ்சு அதுலேருந்து பின்திரியறார் பிரம்மதேவன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். விரராமா சொல்கிறது அந்த சரீரத்தை உபேட்சிக்கிறது பாகவதத்தில் தான் சொல்லியிருக்கு, இங்கே சொல்லிடல. விரராமன்னா பின்திரியறார் அப்படின்னு அர்த்தம். வேதான் புராண நிவஹானபி சர்வ வித்யா குர்வன் நிஜானன கணா சதுரானனோசௌ புத்ரேஷு தேஷு விநிதாய சர்கவ்ருத்திம் அப்ராப்னுவம்ஸ்தவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத் சஹாசௌ சதுரானனஹ. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த சதுர்முகனான பிரம்மதேவன் நிஜானன கணாத் வேதான் புராண நிவஹான் சர்வ வித்யா அபி குருவன், தன்னோட 4 முகங்கள்லேருந்து வேதங்கள், புராணங்கள், உபபுராணங்கள், இதிகாசங்கள் முதலானவை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். அதுக்கப்புறம் சிக்ஷை, கல்பம், வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் ஆதியான சகல விதமான வித்தியகளையும் 4 முகங்கள்லேருந்து ஒரு முகத்துலேருந்து ஒரு வித்தியகள் அப்படி இப்படி கிளம்பி வர ஆரம்பிச்சு கொடுத்து பிரம்மதேவன் எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். வாழறவாளுக்கு என்னென்ன வித்தியகள் தேவையோ அதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். தேஷு புத்ரேஷு விநிதாய, அங்கே இருக்கிற தன்னோட புத்திரர்கள் மரீச்சி முதலான பிரஜாபதிகளுக்கெல்லாம் அதை விதரணம் பண்ணி கொடுக்குறார். എന്നിട്ട് சர்கவ்ருத்திம் அப்ராப்னுவன் தவ பதாம்புஜம் ஆஸ்ரிதஹ அபூத் அபூத். சிருஷ்டி அபிவிருத்தி பிராபிக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனையோட பகவானோட சரணாரவிந்தத்தில் சரணாகதி பண்ணுறார் பிரம்மதேவன். இதெல்லாம் சிருஷ்டி பண்ணியும் என்னது அவசியமோ அது சிருஷ்டி பண்ணலை. எல்லாம் தயார், எல்லா ஸ்டேஜெல்லாம் செட் ஆகிருக்கு, என்னென்ன வஸ்துக்கள் வேணுமோ எல்லாம் சரிதான். ஆனால் நடனும் நட்டியும் வரலேன்னா பின்ன அது என்ன சொல்லுவா, அவசியம் இல்லாக்கி போயிடுமே என்னதான் தயார் பண்ணினாலும். அப்போ அதில் வாழறவா வேண்டாமா? இப்போ மனுஷர்கள் உண்டாகணும்னா முதல்ல 2 மனுஷியால் உண்டாக்கணுமே. அப்போ அங்கே அந்த ஒரு குறவு இருக்குங்கிறது பகவானோட பாதார விந்தத்தில் சரணாகதி பண்ணதுமே பிரம்மதேவனுக்கு தெரிஞ்சுது. அப்போ பகவானோட பிரேரணையால் முதல் மனுஷியால் பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணுறார். ஜானன் உப
उपायमथ देहमजो विभज्य स्त्रीपुंसभावमभजन् मनुतद्वधूभ्यां ताभ्यां च मानुषकुलानि विवर्धयंस्त्वं गोविन्द मारुतपुरेश निरुन्धि रोगा அத அஜஹ உபாயம் ஜானன். என்ன குறைவு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு விட்டார் பிரம்மதேவன். என்ன பண்ணார், அவரோட சரீரத்தை ரெண்டாக விபஜனம் பண்ணுறார். ஒரு பாகத்திலேருந்து மனுவை சிருஷ்டி பண்ணார், சுவாயம்புவ மனு. ரெண்டாம் பாகத்திலேருந்து சதரூபையை சிருஷ்டி பண்ணுறார். முதல் மனுஷன், முதல் ஸ்திரீ, முதல் புருஷன், முதல் ஸ்திரீ, இவாளை சிருஷ்டி பண்ணி, ஹே மருத் புரேஷா கோவிந்தா, உங்களோட பிரேரணையால் தான் இது நடந்தது. குருவாயிரப்பா, கோவிந்தா, பூமியை காத்து ரட்சிக்க போகக்கூடியவரே. அடுத்த அவதாரம் அதல்லவோ, அடுத்த அந்த அவதாரம் வரப்போகிறது. பூமியை காப்பாற்ற போகிறார் பகவான் வராகமூர்த்தியாக வந்து. அதுக்கு ஒரு சம்ஞை தரார், கோவிந்தா அப்படின்னு பதம். கோவிந்தான்னா கோக்களை பரிபாலனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். கோனா பூமி அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்போ பூமியை காப்பாற்றினவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ கோவிந்தா மருத்புர நிலையா, கோவிந்தா குருவாயிரப்பா. இப்படி மனுவையும் சத்துரூபையும் சிருஷ்டி பண்ணதுமே அவள்லேருந்து சிருஷ்டி நன்னா புரோகமிக்க ஆரம்பிச்சு கொடுத்து நிறைய வம்சங்கள் ஜனிச்சது. அப்பேற்பட்ட அந்த சம்ருத்தி என்ன சொல்லுவா, விருத்தி அடைஞ்ச அந்த சிருஷ்டி காரியங்களுக்கெல்லாம் காரணம் நீரல்லவோ குருவாயிரப்பா. அப்பேற்பட்ட பெரிய காரியமே பண்ணின உங்களுக்கு என்னோட ரோகத்தை மாற்ற முடியாதா? அதனால ரோகா என்னோட ரோகத்தை மாற்றி தரணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த தசகம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 3 ஸ்கந்தம் 10ஆம் அத்தியாயம், 11ஆம் அத்தியாயம், 12ஆம் அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்களோடு சங்கிரகமாக்கும். இனி அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.